உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் கோப்பையை வெல்ல வாய்ப்புள்ள அணிகளில் ஒன்றான பெல்ஜியம் அணி காலிறுதிக்கு முன்னேறியது. காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அமெரிக்க அணியை 4-1 என்ற கோல்கள் கணக்கில் பெல்ஜியம் அணி பந்தாடியது. ஆட்டத்தின் போது அமெரிக்க அணியின் முன்னணி வீரர் பலோகன் எதிரணிக்கு கொடுத்த கடுமையான சவால்களையும் தங்களுக்கு கிடைத்த பொன்னான வாய்ப்புகளையும் அந்த அணியினரால் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள முடியவில்லை. காலிறுதியில் பலம் வாய்ந்த ஸ்பெயின் அணியை பெல்ஜியம் எதிர்கொள்கிறது. முன்னாள் கால்பந்து வீரர் ஸ்லாடன் இப்ராஹிமோவிச் பிரேசில் அணி தனது வரலாற்றின் அழுத்தத்தால் துரத்தப்படுகிறது என்று தெரிவித்திருக்கிறார். உலகக்கோப்பை கால்பந்தில் 16வது சுற்றில் நார்வேயிடம் 1-2 என்ற கோல் கணக்கில் பிரேசில் தோல்வியடைந்து வெளியேறியதைத் தொடர்ந்து அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். 5 முறை உலகக்கோப்பையை வென்றுள்ள பிரேசில் 1990ஆம் ஆண்டுக்கு பிறகு முதன்முறையாக 16வது சுற்றிலேயே வெளியேறியுள்ளது. கடந்த 5 உலகக்கோப்பை தொடர்களிலும் பட்டம் வெல்ல தவறியிருப்பதும் வரலாற்று சாதனைகளின் சுமையும் அணியின் மீது தொடர்ந்து அழுத்தத்தை ஏற்படுத்தி வருவதாக இப்ராஹிமோவிச் கூறினார்.